السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنظُرُونَ وقال أيضا يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم أفضل الصيام بعد شهر رمضان شهر الله الذي تدعونه المحرم وأفضل الصلاة بعد الفريضة قيام الليل. عن أبي قتادة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم صيام يوم عرفة أحتسب على الله أن يكفر السنة التي قبله والسنة التي بعده وصيام يوم عاشوراء أحتسب على الله أن يكفر السنة التي قبله. சதகல்லாஹ் வஸதக ரசூலுல்லாஹ். அளவில்லா அல்லாஹ் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அவனது தூதர் அகிலத்தின் அருள்கொடை இப்பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த உம்மத்தார்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய மாத வரிசையில் புனிதமிகு முஹர்ரம் மாதத்தின் முதல் ஜும்மாவினை நாம் அடைய பெற்றிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஹிஜ்ரி 1448 ஆண்டு புத்தாண்டின் முதல் ஜும்மாவை நாம் அடைந்திருக்கிறோம். மரியாதைக்குரியவர்களே, சென்ற வார ஜும்மா உரையில் ஒரு வருடம் நிறைவடைகிற போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். நம்முடைய ஒரு வருட கால செயல்பாடுகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய அந்த வாழ்க்கையின் 360 நாட்கள் நாம் நன்மைகளை அதிகம் செய்திருக்கிறோமா தீமைகளை அதிகம் செய்திருக்கிறோமா என்று எண்ணி பார்த்து நம்முடைய தவறுகளை நாம் பிரித்து வரக்கூடிய ஆண்டில் நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாம் அந்த ஜும்மா உரையிலே நாம் பார்த்தோம். மரியாதைக்குரியவர்களே, இப்போது வருடம் துவங்கி 3 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த தலைப்பை இன்னும் வலியுறுத்த சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி இந்த வார ஜும்மா உரை ஆஷூரா சம்பந்தமாக, அதே போல ஹாஜிகளுடைய வருகை இருந்து கொண்டிருக்கிறது, அவர்களை எப்படி வரவேற்பது என்பது சம்பந்தமாகவும், சமீபமாக ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் இஸ்லாமிய திரைப்படம் என்கிற ரீதியில் பலரால் பிரச்சாரம் செய்யப்படுகிறது, அது சம்பந்தமாகவும் நாம் இந்த ஜும்மா உரையை நாம் பார்க்க இருக்கிறோம். மரியாதைக்குரியவர்களே, வருடம் துவக்கமாகி 3 நாட்கள் ஆகியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாம் சென்ற வருடத்தில் நாம் செய்த நன்மை தீமைகளை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த தீமைகளை எண்ணி பார்த்து அவைகளை நாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அதற்காக பாவ மன்னிப்பு தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்விடம் களப்பற்ற தௌபாவாக நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அது என்ன களப்பற்ற தௌபா என்றால், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல், பாவங்களை விட்டும் நாம் விலகிக் கொள்ளுதல். இதுதான் களப்பற்ற தௌபா என்பதாக நமக்கு அறிஞர்கள் வழிகாட்டுகிறார்கள். அந்த களப்பற்ற தௌபா என்பது 4 விஷயங்களை கடைபிடித்தால் அது நிறைவாகும். முதலாவதாக, நாம் செய்து கொண்டிருந்த பாவங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். உடனடியாக
நாம் முன்னால் சென்ற வருடங்களில் செய்திருந்த பாவங்களை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். இரண்டாவது, நாம் சென்ற காலங்களில் செய்த அந்த தவறை நினைத்து எண்ணி பார்த்து வருந்த வேண்டும். அந்த பாவத்தை செய்யக்கூடாது, அதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் அந்த பாவத்தை எண்ணி பார்த்து வருந்த வேண்டும். மூன்றாவதாக அந்த பாவத்தை நான் அறவே இனிமேல் திரும்ப செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்க வேண்டும். நான்காவதாக, நாம் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால், யாருடைய சொத்துக்களையாவது பறித்திருந்தால், யாரையாவது அநியாயமாக திட்டியிருந்தால், யாரையாவது அநியாயமாக அடித்திருந்தால், அவர்களிடத்தில் சென்று அந்த அவர்களுடைய கடமையை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு பாவ மன்னிப்பு அவர்களிடத்திலே கேட்க வேண்டும். அவர்கள் மன்னித்தால் தான் இறைவன் மன்னிப்பான். மேலே சொன்ன 3 விஷயங்கள் அல்லாஹ் சம்பந்தமான பாவங்கள். நான்காவதாக விஷயம் இருக்கிறது, அது அடியார்களுக்கு நாம் செய்திருக்கிற அநீதங்கள், அவர்களுக்கு கிடைத்திருக்கிற தீங்குகள். அவர்களிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டிய விஷயத்தை நாம் ஒப்படைத்து விட வேண்டும். இந்த 4ம் நிகழ்ந்தால் தான் அது கலப்பற்ற பாவ மன்னிப்பு என்பதாக இஸ்லாத்தில் சொல்லப்படும். மரியாதைக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு பெண் விபச்சாரம் செய்துவிட்டு வந்து நாயகத்தின் முன்னால் நின்று சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ் மிர்னி அலி ஸினா, யா ரசூலல்லாஹ் என்னை விபச்சாரத்திலிருந்து தூய்மைப்படுத்துங்கள் என்று அந்த பெண்மணி வேண்டுகோள் வைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொள்கிறார்கள். திரும்ப அந்த பக்கமாக வந்து அதே கோரிக்கையை வைக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப இந்த பக்கம் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். திரும்ப அந்த பக்கம் வந்து அதே கோரிக்கையை அந்த பெண்மணி வைக்கிறார். அதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ உண்மையிலேயே விபச்சாரம் செய்தாயா என்று கேட்டார்கள். ஆம் நாயகமே என்ற போது, எனக்கு தண்டனை தாருங்கள் என்றார் அந்த பெண்மணி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ கர்ப்பமாக இருக்கிறாய், நீ குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா என்று திருப்பி அனுப்புகிறார்கள். அந்த பெண் சென்றால் குழந்தையை பெற்றெடுத்தவுடன் அந்த பச்சை குழந்தையை தூக்கி கொண்டு பெருமானாரின் முன்னிலையில் அந்த பெண்மணி வருகிறார். வந்து நாயகமே என்னை ஜினாவில் இருந்து, விபச்சாரத்திலிருந்து என்னை தூய்மைப்படுத்துங்கள், எனக்கு தண்டனை தாருங்கள் என்று கேட்கிறார். அப்போது நாயகம் சொல்கிறார்கள், இது கை குழந்தை, இந்த குழந்தைக்கு முழுமையாக 2 ஆண்டு காலம் பால் கொடுத்து விட்டு வா என்று திருப்பி அனுப்புகிறார்கள். அந்த பெண்மணி 2 ஆண்டு காலம் முழுமையடைந்த பிறகு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அந்த குழந்தையின் கையில ஒரு ரொட்டியை கொடுத்து அது தானாகவே சாப்பிட ஆரம்பித்து விட்டது என்பதை காட்டி எனக்கு தண்டனை தாருங்கள் என்று அந்த பெண்மணி வேண்டுகோள் வைக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது அந்த பெண்மணிக்கு கல்லால் அடித்து, கழுத்து வரை புதைத்து கல்லால் அடித்து கொள்கிற தண்டனையை நிறைவேற்றுகிறார். அப்படி நிறைவேற்றுகிற போது அந்த பெண்ணின் உடலிலிருந்து ரத்தம் பீரிட்டு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மேலே பட்டு விடுகிறது. அவர்கள் சீ என்கிறார்கள். என்ன காலிதே, என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய்? அந்த பெண்மணியின் ரத்தம் உண்மையில் பட்டதால் சீ என்கிறாயா? அதை அருவருப்பாக பார்க்கிறாயா? என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய்? இந்த பெண்ணின் செய்த தௌபா இருக்கிறதே, இந்த பாவ மன்னிப்பை உலகம் முழுதும் பிரித்து கொடுத்தாலும் அது எல்லோருக்கும் போதுமானதாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பெண்மணி வருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார். செய்த தண்டனைக்கான, செய்த பாவத்திற்கான தண்டனையும் பெற்றுவிட்டாள். அவள் தூய்மையான பெண் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக வருடம் துவக்கத்திலே நாம் கடந்த காலத்தில் செய்த பாவங்களை எண்ணி நாம் வருந்த வேண்டும். மரியாதைக்குரிய தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே ஒரு நாள் அவருடைய வாழ்விலே தஹஜ்ஜுத் தவறிவிட்டது, இரவு தொழுகை தவறிவிட்டது. அதற்காக அவர் தனக்கே தண்டனை கொடுத்துக் கொண்டார். 1 வருடம் நோன்பு வைப்பதாகவும் 1 வருடம் இரவு முழுவதும் நான் வணங்கி அந்த தஹஜ்ஜுத் விட்டதற்காக நான் குற்றப்பரிகாரம் தேடிக் கொள்கிறேன் என்பதாக அது தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நாம் இன்று எத்தனை பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு தஹஜ்ஜுதை தவறிவிட்டதற்காக 1 வருடம் முழுவதும் நோன்பு வைத்தார்கள், 1 வருடம் முழுவதும் இரவு முழுவதும் நின்று வணங்கினார்கள் விழித்துக் கொண்டு, தூங்காமல். நாம் இன்றைக்கு எத்தனை ஃபஜ்ர் தொழுகைகளை கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறோம்.
அவர் ஒரு நஃபிலை விட்டதற்காக, ஒரு நஃபிலான வணக்கத்தை விட்டதற்காக தமீமுத்தார் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வருட காலம் விடாமல் தூங்காமல் இரவு வணக்கத்தில் ஈடுபட்டார்கள். ஒரு வருடம் நோன்பு வைத்தார்கள். நாம் எத்தனை ஃபர்லான ஃபஜ்ர்களை நம்முடைய வாழ்க்கையில கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறோம். அதற்காக என்றைக்காவது நாம் வருந்துகிறோமா யோசித்து பார்க்க வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வலவ் யஅலமூன மா ஃபில் அத்தமத்தி வஸ்ஸுபஹி லஅதவுஹுமா வலவ் ஹபுவா. இஷா தொழுகையிலும் ஃபஜ்ர் தொழுகையிலும் என்ன நன்மை இருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்தார்கள் என்றால் அவர்கள் தவழ்ந்தாவது தொழுகையிலே வந்து கலந்து கொள்வார்கள். நடந்து வர முடியாவிட்டாலும் சப்பானியாக இருந்தாலும் அவர்கள் தவழ்ந்து வந்தாவது தொழுகையை நிறைவேற்றுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நன்மை நிறைந்ததாக இஷாவும் ஃபஜ்ரும் இருக்கிறது. ஆனால் நாம் அதை பற்றி வருந்துகிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஜும்மாவுக்கு விரைந்து வருவதால் நன்மை அதிகம் கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான முயற்சி எடுக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வருடம் முழுவதும் இதே நிலைதான். எத்தனை புதிய வருடங்கள் வந்தாலும் கூட நம்முடைய அந்த செயல்பாடுகளில் மாற்றம் இல்லை. ரேஷன் கடையிலே ஒரு 1000 ரூபாய் 10 மணிக்கு கொடுக்கிறார்கள் என்றால் 6 மணிக்கே போய் குயில நிற்கிறோம். அந்த ஒரு அற்பக்காசு 1000 ரூபாய்க்காக வேண்டி ஜும்மாவுக்கு விரைந்து வருவதில் எத்தனை நன்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறார்கள். அது குறித்து நாம் முயற்சி எடுக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யௌம யபஅஸுஹுமுல்லாஹு ஜமீஅன். அல்லாஹ் நாளை மறுமையிலே எல்லோரையும் எழுப்புவான். ஃபைனபியுஹும் பிமா அமிலு. அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ அனைத்தும் அவர்களுக்கு அறிவிக்கப்படும். அஹ்ஸாஹுல்லாஹு. அல்லாஹ் எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருப்பான். ஒரு சின்ன நன்மை செய்திருந்தாலும் அது அனைத்தும் கணக்கிலே இருக்கும். ஒரு சின்ன தீமை செய்திருந்தாலும் அது எல்லாமே பட்டியலிலே இருக்கும். அல்லாஹ் கணக்கு வைத்திருப்பான். ஆனால் வனசூகு, அந்த மக்கள் மறந்து இருப்பார்கள். நான் இந்த நன்மை செய்தேனா இந்த தீமை செய்தேனா என்பதை மக்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் அல்லாஹ் எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருப்பான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் அறிந்தவனாக எல்லாவற்றையும் பார்ப்பவனாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அந்த பட்டோலை கொடுக்கப்படுகிற போது மனிதன் சொல்வானாம், மாறி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன். இது என்ன பட்டோலையாக இருக்கிறது? நான் செய்த சின்ன நன்மைகளும் இருக்கிறது, நான் செய்த பெரிய நன்மைகளும் இருக்கிறது, நான் செய்த சிறிய பாவங்களும் இருக்கிறது, நான் செய்த சிறிய பாவங்களும் இருக்கிறது. என்ன பட்டியல் இது என்று அந்த மனிதன் ஆச்சரியப்படுவான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். நாம் ஒருவரை பார்த்து ஏராளமாக சிரித்திருந்தாலும் அந்த குற்றமும் பதியப்பட்டிருக்கும். ஒருவரை பார்த்து ஏராளமாக சிரித்திருந்தால், கேலி செய்திருந்தால் அந்த குற்றம் கூட பதியப்பட்டிருக்கும். ஹதீஸிலே வருகிறது, ஒருவர் சொர்க்கம் போவதற்கு முடிவாயிருக்கும். அவர் சொர்க்கத்திற்கு செல்ல இருப்பார். அப்போது ஒரு சப்தம் வரும், எனக்கு நீதி வேண்டும், எனக்கு நீதி வேண்டும் என்று ஒருவர் சத்தமிடுவார். உனக்கு என்னப்பா நீதி வேண்டும் என்று அல்லாஹ் கேட்கிற போது, இந்த மனிதன் உலகத்திலே வாழுகிற போது என் கன்னத்திலே அறைந்தான், அநியாயமாக அறைந்தான், அதற்கு எனக்கு நீதி வேண்டும் என்று அவன் வேண்டுகோள் வைப்பான். அப்போது அவனை அதே போல் பழிக்கு பழி வாங்கப்படும். அதே போல கன்னத்தில் அறை இறைவன் சொல்வான். அதற்கு பின்னால் தான் அவன் சொர்க்கம் போவான். அந்த மனிதன் மன்னித்தால் தான் இவன் சொர்க்கம் போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மரியாதைக்குரிய நாம் என்ன செய்திருக்கிறோமோ இந்த வருடம் முழுதும் அவைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த வரக்கூடிய புத்தாண்டிலே நம்முடைய அந்த தவறுகளை திருத்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு நாம் நன்மைகளை அதிகரிக்க வேண்டும் என்கிற ஒரு சபதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் பாவங்களை நினைத்து பார்த்து வருந்தி தௌபா செய்து இனிமேல் நாம் என்னுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் நிகழாது, நான் அதிகமாக நன்மைகளையே செய்வேன் என்று இந்த புத்தாண்டிலே நாம் சபதம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நிலையை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன்.